பெண்களுக்கு பாதுகாப்பா திமுக துணை நிக்குதுன்னு வாய்ஸ் அவுடாலாம் பேசுற ஸ்டாலின் நாசக்கார ஆட்சியில பாலியல் சம்பவங்களை லிஸ்ட் போட்டா 2021 தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதியை விட பாலியல் குற்றச்சாட்டு தான் அதிகமா இருக்கு. இதுல திமுக சார்களும் திமுக தம்பிகளும் பண்ண சேட்டை இன்னும் அதிகமா இருக்கு. திமுக ஆட்சியில நடந்த சில பாலியல் கொடுமைகளை இந்த வீடியோல நான் சொல்றேன். மே 20, 2025 ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்ச திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல். மே 19, 2025 சென்னையை அடுத்த பழவேற்காட்டுல மீனவ பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு காவல்படை காவலர். டிசம்பர் 23 சென்னை அண்ணா பல்கலைக்கல்லூரி வளாகத்துல மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை. மே 17 தஞ்சாவூர் சிமெண்ட் கடையில பணிபுரிஞ்ச பெண்ணை 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 9 சென்னை பெரம்பூர்ல ஒரு இளைஞர் பள்ளி சிறுமியை கட்டாய திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி கருவை கலைச்ச ஒரு கொடூரமான செயல் அங்க நடந்துச்சு. பிப்ரவரி 18 திருப்பூர்ல தான் கணவன் குழந்தைய கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை வட மாநில இளைஞர்கள் கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. மே 18 கடலூர்ல ஒரு ஸ்கூல் பெண்ணுகிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அந்த வகுப்போட ஆசிரியர். பிப்ரவரி 18 கோயம்புத்தூர்ல 17 வயசு சின்ன பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். புதுக்கோட்டையில ஸ்கூல் பொண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர். தஞ்சாவூர்ல 14 வயசு சின்ன பொண்ண வீட்டுக்குள்ள அடைச்சு 3 நாட்களா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. திண்டுக்கல்ல வீட்டுல தனியா இருந்த 17 வயசு சின்ன பொண்ணுக்கு பாலியல் தொல்லை. சென்னை பழவந்தாங்கல்ல பட்ட பகல்ல ரயில் நிலையத்துல பெண் காவலர்கிட்ட பாலியல் அத்துமீறல். பிப்ரவரி 18 கடலூர் சிதம்பரம் அரசு கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி ஊழியர். பிப்ரவரி 18 திருச்சியில 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த ஆசிரியர். பிப்ரவரி 4 கிருஷ்ணகிரியில 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கர்ப்பமாக்குன 3 ஆசிரியர்கள். இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு கீழே தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பெண்களை இரையாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் பெண்களை இரையாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த திமுக சார்கள் தான். திமுக உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு தரும்.